له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டும்தான். நபித்தோழர்களுடைய கூற்றுக்களோ மதுஹபில் கூறப்பட்ட சட்டங்களோ இஸ்லாத்தினுடைய ஆதாரமாக ஆகாது என்பது குறித்து நாம் இதுவரை அறிந்து வைத்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் மதுஹப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சித்தாந்தங்களுக்கும் யார் பெயரால் இந்த மதுஹபை அறிமுகப்படுத்துகிறார்களோ அந்த இமாம்களுக்கும் எந்த சம்மதம் கிடையாது என்பதற்கான சான்றுகளை நேற்றைய தினம் சொன்னோம். அதுபோக மதுஹப் நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறத அதற்கும் இந்த மௌலவிகளுடைய நடவடிக்கைக்கு எந்த சம்பந்தம் இல்லை, மதுஹபில் உள்ள நூலையை மீறிதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஹனபி மதகுடைய சில சட்டங்களை எடுத்துக்காட்டி இந்த 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா கபரு கட்டுறது இதெல்லாம் கூடாது என்று அவங்க நூலில் எழுதி இருந்தும் அதை நியாயப்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஷாஃபி இமாம் அவர்களும் கபரு கட்டக்கூடாது, ஒரு ஜானுக்கு மேல மண்ணை வசத்தக்கூடாது, எடுத்த மண்ணுக்கு மேல அதிகம் போடக்கூடாது, எத்தனையோ கபர்களை நல்லடியா பெரிய பெரிய கபர் கட்டப்பட்டிருந்து ஆட்சியாளர்கள் இடிச்சாங்க, நான் வாழ்ந்த காலத்தில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல என்றெல்லாம் ஷாஃபி இமாம் சொன்ன செய்திகளை எல்லாம் நேற்று பார்த்தோம். அதே மாதிரி இந்த இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள் அதை வச்சுதான் அதிகமான பிழைப்பு நடக்கிறது. அதை பற்றி ஷாஃபி இமாம் சொல்லும்போது சொல்றாங்க, ஈரானின் மையத்தி, ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவருக்கு அவருடைய கராபத்தி அல்லது இறந்தவருடைய சொந்தக்காரங்க, இறந்தவருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது இறந்து போனவருக்கு சொந்தக்காரங்க அகில் மையத்தி யமூத், அவர் இறந்த நாள்ல அன்றைக்கு பகலும் அன்றைய இரவும் தாமன் யுஷ்பியும் வயிறு நிறைய அவர்களுக்கு இவங்க சாப்பாடு கொடுக்கணும். ஒரு வீட்டுல மௌத்து நடந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஒரு நாளைக்கு தேவையான உணவுகளை இவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அல்லது சொந்தக்காரங்க செஞ்சு கொடுக்கணும். இன்ன நாளைக்கு சுன்னத்துன், இதுதான் சுன்னத். யார் சொல்றா? ஷாஃபி இமாம் தன்னுடைய உம்மு என்கிற நூல்ல நேரடியாக எழுதி இருக்கிறாங்க. மின் ஃபாலில் கைரி கபுலனா பாதனா, இதுதான் நமக்கு முன்னரும் பின்னரும் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜாஃபர் அவர்கள் ஒரு யுத்தத்தில் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த பொழுது மக்களுக்கு எல்லாம் சொன்னாங்க, இஸ்னவுல் ஆலி ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்க எல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுங்க, அவங்க வீட்டுல போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுறாதீங்க, இறந்து போனவர் வீட்டுல நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் இதுதான் சுன்னத்து என்று யார் சொல்றா? ஷாஃபி இமாம் சொல்றாங்க. இன்னைக்கு 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியான்னு போய் அங்க போய் சாப்பிடுறாங்க யாரு? ஷாஃபி மதுஹப். ஷாஃபி மதுஹப்னு சொல்றாங்க. ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தான் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே தவிர அங்க போய் நம்ம சாப்பிடக்கூடாது, இதான் நபி வழின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது அப்பட்டமாக மீறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி நிறைய இருக்கிறது. இப்ப மதுஹப் என்பது இமாம்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க எழுதி வைத்திருக்கிற சட்டம் அதை பார்த்தோம்னு சொன்னா இவர் இந்த எழுதினவர்களை எல்லாம் கண்டிப்பாக அந்த கீழ்ப்பாக்கத்துல தான் கொண்டு வைக்கணும். கொஞ்சம் அறிவுள்ள கொஞ்சமாச்சும் மூளை உள்ளவர்கள் இப்படி எழுதியிருப்பாங்களா? நீங்க அந்த சட்டத்தை நான் சொல்றேன் பாருங்க, இப்படி இல்லாம ஒரு மரகண்டு போய் எழுதியிருப்பாங்க, இதுதான் மதுஹப் கிதாபா, இதைத்தான் மார்ஷல் ஓதி கொடுக்கணுமா? இப்படி ஒரு கேவலமான முறையிலையா ஒரு சட்டங்களை எழுதுவாங்க? இது அந்த இமாம்களுக்கு கண்ணியம் சேர்க்குமா என்பதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கிற வகையில் அந்த சட்டங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சில சட்டங்கள், இப்ப ஹனபி மதுஹபுடைய துருவி முக்தார் மதரசாவில் ஓதி கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் படிச்சுதான் பட்டம் வாங்குறாங்க. 7 வருஷம் படிக்கிறாங்கல்ல. அந்த பாடத்திட்டத்தில் உள்ள துருவி முக்தார்ல 1வது வால்யூம்ல 114ஆம் பக்கம் அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, பல்லு துலக்கிறதுக்கு சட்டம் சொல்றாங்க. பல் துலக்கிறோம்ல, அது சட்டம் செய்யறாங்க. அந்த சட்டம் செய்யும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல் துலக்கிறதா இருந்தா வயஸ்தாக் அர்லன் லா தூலன், பல் துலக்குவது இப்படித்தான் என்ன செய்யணும், பல்லு துலக்கணும், இப்படி துலக்க கூடாது. டாக்டர் மாற்றி சொல்றாங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, பல் துலக்கிறதா இருந்தா இப்படிதான் பல் துலக்க சொல்றான், இப்படி துலக்க கூடாதுங்கிறான். இப்படி பல் துலக்கினால்தான் ஈரெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். எந்த பல் டாக்டர்னு கேளுங்க, ஈர் ஸ்ட்ராங் ஆகும், ஈர்ல கரைப்படியாது, இப்படி பல் துலக்கணும் நல்லது இல்லைங்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, மதுஹப் கிதாபுல இந்த புடிச்சிருந்தாங்கல்ல, நவீன காலத்தை பாக்குறதுலாம் கிடையாது, அந்த காலத்துல சொன்னது சொல்லிட்டு போவோங்கிற அடிப்படையில சட்டம் சொல்றாங்க.
பல் துலக்குவதாக இருந்தால் என்ன செய்யணும், இப்படிதான் துலக்க வேண்டும், இப்படி துலக்க கூடாது, இது ஒரு சட்டம். சரி, எங்க நிறுத்திய இது பல் துலக்கிற சட்டம் சொல்றதா இருந்தா இது எந்த குர்ஆன் ஆயத்துல இருக்குது, எந்த ஹதீஸ், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எழுதுனாங்க நம்ம ஏத்துக்கிறோம், அப்படிதான், எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி பல் துலக்கிறது இப்படி இறுக்கி பிடிக்க கூடாது. பல் துலக்கிற குச்சியை இப்படித்தான் பிடிக்கணுமா, இப்படி பிடிக்க கூடாது. எப்படின்னா முழு கையால் பிடிக்க கூடாது, அப்பதான் ஸ்ட்ராங்கா பல் துலக்க முடியும். இப்படிதான் பிடிக்கணுமா. அப்படி பிடிச்சா என்ன செய்யணும்னு கேட்டா, அது காரணம் என்னன்னு கேட்டா மூல வியாதி வந்துடும். அதான் பல் துலக்கிற குச்சி இப்படி பிடிச்சோம்னா என்ன வந்துடும், இதுக்கு மூல வியாதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பல் துலக்கிற பிரசையோ குச்சியோ இப்படி ஒருத்தன் பிடித்தானே ஆனால் அதுக்கு என்ன மூல வியாதி வரும். இதுதான் மதுஹபுங்க. இதுல இதுக்கு மார்க்கத்துக்கு எதுக்கு சம்பந்தம் என்ன? இதுல என்ன, இது குர்ஆன் என்ன வசனம், என்ன ஹதீஸ் இருக்கு? இது உட்கார்ந்து 7 வருஷம் படிக்கிறாங்க. இது ரொம்ப ரசிச்சு ருசிச்சு பெரிய மார்க்கம் அல்லாவே சொன்ன மாதிரி நினைத்து கொண்டு வகை மாதிரி படிக்கிறாங்க. அதனால அவங்க மட்டும் திருந்த மாட்டாங்க, உலமாக்கள் மட்டும், மக்கள் எல்லாம் தெரிஞ்சிடறாங்க. இதையே மண்டையில ஏற்றி வந்தனால அவங்களுக்கு அதை விட்டு விலக முடியல. அது பாக்குறோம். அதே மாதிரி அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல் துலக்கிற குச்சி ஒலா யுசாத் ரஷிபுரி, ஒரு ஜானுக்கு மேல அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு ஜானுக்கு மேல அது பரவாயில்லை. அப்படி இருந்த என்னவா, இல்லா சைத்தானும் ஏற்க பழகி ஒரு ஜானுக்கு மேல உள்ள அதுல சைத்தான் உட்கார்ந்துருவான். இதெல்லாம் என்னது சட்டமா? இதெல்லாம் இது மதுஹப் கிதாபு, அது சட்டங்களை சொல்லி தர்றீங்க. பல் துலக்கிற சுன்னத்து முடிஞ்சு வச்சா இல்லையா? இவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒவ்வொரு துளைக்கும் பல் துலக்கணும், மக்களுக்கு நான் கட்டாயமா கூட ஆக்கியிருப்பேன், சிரமமா போய் என்பதனால நான் வலியுறுத்தல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட விட்டுற வேண்டியதானே? பல் துலக்கிறவங்க காலத்துல எப்படி துளைக்கிறோம் அதை துளைக்கிறாங்க. இதுக்கு போயிட்டு ஏன் தேவையில்லாம போட்டுவிட்டு அது ஒரு சான்று இருக்கணும், பிடிக்கிறது இப்படி பிடிக்கணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதுகளை எல்லாம் உட்கார்ந்து எழுதுறாங்களே. இது எந்த அடிப்படையில் எழுதுறாங்க? ஒரு வஹி வந்துச்சா? வஹிக்கு தானே உரிமை கொண்டாடுறாங்க. இது குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. இது எழுதினாரு, எப்படி எழுதினாரு, என்ன ஆதாரத்தில் எழுதினாரு? சும்மா உட்கார்ந்து இருந்த புலனாய்வு பத்திரிகை எழுதுறாங்க, உட்கார்ந்து ரூம்ல உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி எனக்கு தேவை எழுதுறது. அதுதான் மதுஹப் சட்டம் என்பதற்கு இதெல்லாம் இருக்கு, ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி பல் துலக்கிற குச்சி குச்சி இருந்துச்சுன்னா அதை இப்படி படுக்க வசமா போடக்கூடாது, இப்படி நட்டி வைக்கணும். சரி, அது பரவாயில்ல. சரி, படுக்க வசமா போட என்ன நடக்கும்? எல்லாம் ஹத்தருள் பைத்தியம் முடிச்சிடும். படுக்க பழுக்கு துலக்கிற குச்சிய இப்படி படுக்க வசமா போட்டா பைத்தியம் பிடிக்குது. அதை போட்டா மண்ணில் ஒட்டிக்கிறது, தூசி ஒட்டிக்கிறது, அது ஒரு கணக்கு சொல்லிக்கலாம், ஒரு ரீசன். இதுக்கு என்ன காரணமா? இல்லா ஹத்தருள் ஜுனூன் பைத்தியம், இல்லாட்டி பைத்தியம் பிடித்து விடும். அவ பல் துலக்கிற குச்சி இப்படி பைத்தியக்காரன இதனால வந்து நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா வாயில எழுதுனான்னு வழங்குதா இல்லையா? இதுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்? பல் துலக்கிற குச்சி இப்படி வை இப்படி வைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எப்படி நம்ம வசதியோ பேசிக்கிற போறோம். படுக்கையா வைக்கிற அமைப்பு இருந்தா படுக்கையை தான் வைப்போம். வெளியூர் பிரயாணத்துக்கு போறோம், படுக்கையா அப்படி தான் கொண்டு போவோம். பிரஸ் எல்லாம் வீட்டு பாத்ரூம் நட்டி வச்சிருப்போம், வழங்குதா? பாத்ரூம் நட்டு வச்சிருப்போம். வெளியூர் பிரயாணம் போகும்போது பேக்ல போடுறா, சூட் கேஸ்ல போடுறோம், எப்படி போடுவோம்? இப்படி நட்டி வைக்க முடியுமா? வேற ஜாம் வைக்க முடியுமா? படுக்கையா தான் போடுவோம். படுக்கையா போடுவோம், படுக்கையா போட்டுக்கிறோம், நட்டி வைக்க நட்டி வச்சுக்கிறோம். இதுல என்ன பெரிய சட்டம் இருக்குது? இதுல மார்க்கம் சொல்லலை, அப்படி ஒன்றும் சொல்லலையே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிற காட்சியை பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நான் அந்த ஜுனூன் பைத்தியம் பிடிக்கிறாங்க, இவங்க தான் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு வழங்குது. இதான் மார்க்கம். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, அதே தூருல் முக்தார்லயே 1வது வால்யூம்ல 448 பக்கம் இதுகளெல்லாம் விவாதங்கள்ல கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாம விளவெடுத்து கடைசியா சொல்றேன் கடைசியா சொல்லல. அந்த விவாதம் நீங்க பாத்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் பதில சொல்ல முடியாத புதுசா சொல்லி இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல இயலாது. இத்தனை வருஷம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, இதுக்கு ஆன்சர் இல்ல. இதுக்கு ஆதாரம் காட்டுறான்னு கேட்கணும், ஆதாரம் கிடையாது. என்ன ஆதாரம் பாருங்க, நம்ம தொழுகிறோம். தொழுகையில கடைசி எப்படி வெளியேறணும், சலாம் சொல்லிட்டு வரணும். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டி தொழுகையில் நுழையிறோம். தொழுகையை முடிக்கிறது எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முடிக்கணும். இதான தொழுகை. அப்ப தொழுகையுடைய அப்படி ஹதீஸும் இருக்கிறது. தஹலீலுஹா தஹரீமுஹா தக்பீர், உள்ள நுழையிறது தக்பீரை கொண்டு நுழைய முடியும். தஹலீலுஹா தஸ்லீம், தொழுகையிலிருந்து விடுபடுவது தஸ்லீம், சலாம் கொடுக்கிறது. அப்ப தொழுகையில தக்பீர் ஒருத்தன் கட்டிட்டான்னு சொன்னா ருக்கு சஜ்தா எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி விட்டு அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடித்து விட்டு கடைசி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் என்ன செய்வான்? தொழுகை விட்டு வெளியே வந்து விடுவான். இது எல்லாரும் நாங்க எல்லாரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டம். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? எதோ விட்டு போயிட வேண்டியதானே? இது சிந்திக்கிறாங்க, ஆராய்ச்சி. மதுஹப்ல என்ன செய்யறாங்க? அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ற. அபூ ஹனீஃபா இமாமுக்கு சம்பந்தம் கிடையாது. இவங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. எப்படி பண்றாங்கன்னா, அதாவது தொழுகையை முடிப்பதற்கு சலாம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சலாம் தான் கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழுகையை முடிப்பதற்கு சலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத எது வேணாலும் செய்யலாம். அத்தஹியாத் ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் சிந்துக்கலாம், பாக்கெட்ல என்ன போட்டு வச்சுக்க வேண்டியது. அத்தஹியாத்துல ஓதி முடிச்சு சொல்ல முடிச்சாச்சு.
அப்படி செய்யலாம். அல்ல தொழுகை அப்படி சொல்லியிருக்காங்க, வரிசை என்னெல்லாம் சொல்றான்னு பாருங்க. நமக்கு தொழுகையை முடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலை அது அத்தையாத்து ஓதி முடிச்சோன்னா சோமா இருக்குங்களா, அது அவங்க தொழுகை செல்லுமா. அத்தையாத்து ஓதி முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு முறைப்படி வெளியே வராம அப்படி ஏதாவது சாப்பிட்டுக் கொள்வது அல்லது பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பேசுறது சிரிக்கிறது இதாச்சும் பரவாயில்லை. கடைசியில் சொல்றீங்க அம்தன் வேண்டுமென்ற காத்து விடுறது, அட்டைக்கு வச்சுக்கிட்டு தொழுகை அப்படி செஞ்சாலும் தொழுகை கூடும். இது அறிவாளியா கிறுக்கனான்னு நான் கேட்கிறேன். இது இறையச்சமுடையவனுடைய சட்டமா, ஒரு மார்க்க அறிஞனுக்கு இப்படிலாம் தோணுமா? இதை எப்படி மார்க்க இதை பின்பற்றாட்டி பள்ளியாசல் வரக்கூடாதுங்கிற, இந்த 4 மதத்தை பின்பற்றாட்டி பள்ளியாசல் வரக்கூடாதுங்கிற இவங்க எல்லாம் அறிஞர்களா? அந்த இமாமு இதை சொன்னா இமாமு திட்டுறான், நம்ம இமாமுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்றோம். இந்த சட்டங்களுக்கும் இது அபூ ஹனீஃபா சொன்னாரு. நீ உட்கார்ந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைத்துக் கொண்ட சட்டம் எப்படி எழுதுறாரு பாருங்களேன். அதாவது மின்கள் குருவுக்கு பிசுமாகி ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு தொழுகையை விட்டு வெளியேறுதல் இப்படி செய்யலாம். அது இப்ப ஐயவஜியின் காண அது எந்த மாதிரியான செயலை செஞ்சும் தொழுகையை முடிக்கலாம். மின் கவுலின் அவு ஃபிஅலின் யுனாஃபி ஸலாத், தொழுகைக்கு முரணாக இருக்கக்கூடிய சொல்லு செயல் எது கூட ஒரு அறையலாம். அத்தையாத்து ஓதி முடிச்சுட்டு ஓங்கி அறிஞ்சிட்டு ஸ்டாலின் அறிஞ்சார்ல ட்ரெயின்ல மெட்ரோல அது தொழுகையை முடிஞ்சு செல்லும் ஆயிரும் அப்படி வந்துருது. அப்ப இது மாதிரிலாம் செய்யலாமா? எப்படி செய்யலாம்? சலாத்துக்கு சலாத்தம்மா பருவம் நபிலன் தொழுகை அத்தையாத்துல முடிச்சுட்டு எந்திரிச்சு அல்லாஹ் அடுத்தது ஆரம்பிச்சுக்கிறது. அப்படியே அந்த தொழுகையை விட்டு வெளியேறலாமா? தொழுகையை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் எல்லாம் ஓதி முடித்த பிறகு எழுந்து இன்னொரு தொழுகை ஆரம்பித்து விடுவது, சலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியும் செய்யலாம். அவ் எல்லுஹக்க கஹுகஹத்தன் வாய் விட்டு சிரிப்பது கிறுக்க மாதிரி தொழுகை செல்லும், இப்படி சிரித்துக் கொள்ளுங்கள். அல்லது அவ் யஹூதி அம்தன் வேண்டுமென்ற மறதியை காட்டி விடுவதில்லை. அத்தையாத்திர ஓதி முடிச்சுட்டு மறதியை ஒருத்தர் காற்று போய்விட்டா அவன் தொழுகை செல்லும்னா ஏதோ கொஞ்சம் பரிசீலனை எடுத்துக்கலாம். ஏதோ மார்க் அச்சத்தில் சொல்லியிருக்காங்க வேண்டுமென்ற தொழுகை முடிக்கணும்னு சொல்றது வேணும்னு காற்றை விட்டு தொழுகையை முடித்துக் கொள்ளலாம், அந்த தொழுகை செல்லும். அவங்க எந்த கல்லம அல்லது பேசி எல்லாத்தையும் பக்கத்தில் ஒன்று பேசி என்ன செய்யலாம், தொழுகை முடிக்கலாம். அவங்க எதுகப்ப அல்ல ஒண்ணு வச்சு ஓடி போயிடுது. அத்தையாத்து ஓடி முடிச்சு என்ன செய்யறது, பேசாம எந்திரிச்சு போயிட்டு இருக்க வேண்டியது, அப்படியும் செய்யலாம். அவங்க சல்லிம போனா போய் கடைசி சலாம் கொடுக்கலாம், அது கடைசியா போட்டுருக்கேன். தொழுகையை முடிக்கிற முடிஞ்சு செய்யலாம். அவங்க சல்லிம இல்லாட்டி சலாம் கூட கொடுத்து தொழுகையை முடிக்கலாம். அப்ப தொழுகையை முடிக்கிறது இதை முதல் சொன்னாலும் பரவாயில்லை, சலாம கூட எது போட்டிருக்கான், கடைசியா போட்டிருக்கான். இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்க தொழுகையை முடிய, இல்லாட்டி சலாம் கூட சொல்லிக்கணும் போனா போயிட்டு போகுது. இந்த தொழில இருக்கிறது. இது தொழில் முத்தாரில் என்ன இருக்குது, 1வது வால்யூம்ல 448வது பக்கத்தில் இருக்கிறது. இப்ப நம்ம இது என்ன வழங்குறோம், இந்த மதுஹபில் தான் உங்களுடைய தலாக்கு சட்டம் இருக்கிறது, இந்த நூலில் தான் உங்க தொழுகை சட்டம் இருக்கிறது. இந்த நூல்களாம் நோம்பு சட்டம் எப்படி கரெக்டா இருக்காது? இந்த மாதிரி பைத்தியக்காரங்க சட்டம் எப்படி மார்க்கத்து உகந்ததா இருக்கும்? இதை ஃபாலோ பண்ற பெருமை ஹனபிங்கிறீங்க, ஷாஃபிங்கிறீங்க, பெருமை அடிச்சு கொள்றீங்க. இதுல பெருமை அடிக்க என்ன இருக்குது? இதுல நம்ம சேர்ந்த சிறுமையா பெருமையா? இப்படியா எழுதினவர்களுடைய கருத்தை நம்ம பின்பற்றக்கூடியவர்களா இருந்தால் கேவலமா மரியாதையா? இந்த மாதிரி கேள்வி வந்து எப்படிவா எங்க நூல்ல இருக்குது, நாங்க அதை ஃபாலோ பண்றது மேடம் சொல்லி பார்ப்போம். காயத்துக்க மாட்டான். பிற சமுதாய மக்கள்கிட்ட போய்கிட்டு எங்களுக்கு நூல்கள் இருக்கிறது, அதுக்கு இப்படி அற்புதமான சட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்வான், மரகரண்டையும் ஒண்ணு நினைப்பான். அப்ப இது வந்து என்ன, எப்படி இது மார்க்கத்துக்கு சம்பந்தமாகும் சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி வந்து அதே தொழில் முக்தார்ல 1வது வால்யூம்ல 614 பக்கம் தொழுகிட்டு இருக்கிறோம். தொழுகிட்டு இருக்கும் போது பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. பேசக்கூடாதுன்னு சொல்லி விட்டு போயிட வேண்டியதானே. பேசுறதா என்ன விளக்கம்? பேசுறது என்றால் ஒரு கருத்து உள்ள விஷயத்தை சொல்வதுதான் பேசுவது. கருத்து இல்லாத சட்டம் வெளிப்படுத்தினா நினைல அது வந்து பேசுவதில் சேராது. தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு கோழி வருது, இது செய்யலாம். ஏன் பேச்சு இல்லை, ஆய்வு பேச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. பேசக்கூடாது சட்டம் இருக்குதுல்ல, பேசக்கூடாதுன்னா பேச்சு என்றால் என்ன, ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். இது கூட கருத்து சொல்லும். பண்ண கோழி கூப்பிடுறது அவங்கள, நாயை கூப்பிடுறது அது மாதிரி இருக்குல்ல, நாயை கோழியில கூப்பிடுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கூப்பிடுறது விரட்டுறது சீ அப்படி சொன்னா சொல்ல முடியாது. தொங்கிட்டு இருக்கும்போது வாடா போடா சாப்பிடுறான்னு சொன்னா முடிஞ்சிருமா. அர்த்தம் தராத சொல்ல வச்சு மிருகங்களுக்கு சொல்லுவோம்ல, மிருகங்கள் பூனை நாயை கோழிக்கலாம், அந்த மாதிரி வார்த்தைகளை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னால் அவன் தொழுக முடியாது நினைச்சுக்கிறான். இது என்ன சட்டம்? இது இவங்க ஏத்துக்கிற முடியுதா? இறையச்சம் உடையவர்கள் இதை சட்டம் சொல்லுவாங்களா? தொழுது கோழி போய் கூப்பிடுறான்,
தொழுதுக்கு நியாயமையை விரட்டுறான், தொழுகையில் ஈடுபட வேண்டியதானுங்க. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அது இன்னொன்னு என்னன்னு கேட்டா விளக்கம். அதாவது நாயை கூப்பிடுறான், பூனையை கூப்பிடுறான், சாக்க ஹிமாரன் கழுதையை விரட்டுறான். லா தப்சுது தொழுகையை பசாதாக்காது. அன்னஹு சவுத்துன், ஏனால் அதுவும் சத்தம். லா ஹிஜா எழுத்து கூட்டி வரக்கூடிய அது அர்த்தம் இல்லை இருக்கு. அம்துகு சமூக வேணும்னு செஞ்சாலும் தொழுக முடியாது, மறுதியா செஞ்சாலும் தொழுக முடியாது. தொழுகையில தக்பீர் கட்டிக்கிட்டு வேணும்னு கழுதையை விரட்டுறான், கழுதையை விரட்டுறதுக்கு ஒரு சட்டம் கொடுக்குறான், நாயை விரட்டுறதுக்கு ஒரு சட்டம் கொடுக்குறான், ஆட்டை கூப்பிடுறதுக்கு ஒரு சட்டம் கொடுக்குறான். தக்பீர் கட்டிக்கிட்டு நின்றுகிட்ட இது தொழுகையை முடிக்கும், இதே முடிக்கும். பேசுறவன் பேச்சில் தானே வருமா? இதுக்கு அகராதி அர்த்தம் இருக்க, பேக்கு அர்த்தமா தான் இருக்குமா? எப்படி ஆராய்ச்சி? இந்த மாதிரி ஆராய்ச்சி எதுக்காக பேசக்கூடாதுன்னு சொன்னுச்சு? பேசக்கூடாதுன்னு மார்க்கத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள முனாஜாத். தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கு மத்தியில் உள்ள உரையாடல். அதுல மனிதனுடைய வேற எதனோடையும் பேசக்கூடாது. அந்த கருத்தை சொல்லுவதுதான் பிரச்சனை. அதை விட்டுட்டு இதுக்கு அர்த்தம் இருக்குதா, இது எழுத்துக்கூட கேளுமா, இது டிக்ஷனரியில் அர்த்தம் இருக்கான, இவங்க யாரு இறைவனாச்சு வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறதை தவிர அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அந்த தொழுகையை பார்த்தா அப்படின்னா ஒருத்தர் எழுத மனசு வருமா? எல்லா தொழுகையும் பாழாக்குற மாதிரி. இதான் மதுஹப், ஹனஃபி மதுஹப். இதுதான் மார்க்கம் ஓய்வு கொடுக்குறாங்க. இதான் தத்துவம், இதான் சட்டம். அதை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த காலத்தில் முஸ்லிம் மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா, ஜும்மா நடத்துறதா இருந்தா எல்லா ஊர்லயும் நடத்திடக்கூடாதான், ஜும்மா கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அப்ப மன்னர் முஸ்லிம்கள் ஆட்சி பண்ண இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல, அப்ப சில ஊர்கள்லாம் அந்த நீதிபதிலாம் இருப்பாரு, அரசாங்கத்துடைய பவர்ஃபுல்லான அதிகாரிலாம் இருப்பாரு. கிராமங்கள்ல இருக்க மாட்டாரு. கிராமத்தில் எவனாச்சும் ஜும்மா பேசி அரசாங்கத்துடைய குறைகள்லாம் சொல்லி காட்டிட்டா என்ன வருது? அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சட்டம் போட்டாங்க, பெரிய ஊர்கள்ல தான் ஜும்மா நடத்தணும். எந்த ஊர்ல ஒரு அமீர்னா ஒரு கலெக்டர், ஒரு அதிகாரி இருக்கிறாரோ, ஒரு காலில் ஒரு நீதிபதி இருக்கிறாரோ, அந்த ஊர்ல அவர் தான் நடத்த வேண்டும். மற்ற ஊர்களில் ஜும்மா இல்லை. மற்ற ஊர்ல இல்ல. எதுக்காக எழுப்பினாங்க? ஜும்மா என்பது மக்கள் கூடக்கூடிய இடம். அதுல ஏதாவது கருத்தை அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லிவிட்டார்களே ஆனால் நம்ம கவர்மெண்ட் கவுந்துடும். அவங்க அப்படி எழுதுறாங்க, எழுதிட்டாங்க. அந்த காலத்து மன்னர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எங்க இருக்கிறாரோ அவர் தான் ஜும்மா நடத்துவார். அப்படி இல்லாத குக்கிராமங்கள்ல ஜும்மா ஓரத்துக்கு இருக்கோ எழுதி வைக்கிறாங்க. இப்ப ஹனஃபி சட்ட பிரகாரம் இன்னைக்கு 90% ஊர்களில் ஜும்மா செல்ல. இப்ப அவங்க சட்டப்படி சொல்வதாக இருந்தால் நீங்க காலையை கொண்டு வந்து கேட்க வேண்டியதான். கிராமத்தில் எங்கடா நீதிபதி எங்கடா இருக்கு, எங்க கோர்ட் இருக்குதோ, எங்க நீதிபதி இருக்குதோ, எங்க ஒரு அரசுடைய அதிகார பீடம் இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் ஜும்மா தொழுக வேண்டும். அதாவது ஜும்மா செல்வதற்கு 7 ஷர்த் இருக்கிறது. அதில் முதல் ஷர்த் அல் மிஸ்ரு, அது பெருநகரமாக இருக்க வேண்டும். பெருநகருக்கு விளக்கம் என்ன? குல்லு மௌலியின் லஹு அமீருன் வ காலின். பெருநகரம் என்றால் எங்க ஒரு அமீர் இருக்கிறாரோ, ஒரு காலி இருக்கிறாரோ, நீதிபதி இருக்கிறாரோ, அதுதான் பெருநகரம். அப்ப மதுரை திருச்சிலாம் ஜும்மா நடத்தணுமே தவிர என்ன செய்ய முடியாது, காரியாப்பட்டி கண்டப்பட்டிலாம் நடத்த முடியாது. இவங்க சட்டப்படி ஏன்னா அங்க அமீர் இருக்க மாட்டார், காலி இருக்க மாட்டார். இது என்ன சட்டம்? இது யார் உனக்கு சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க. அப்ப மதீனாவில இருந்து வந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போனவன அங்க போய் ஜும்மா நடத்த சொன்னாங்க. மக்காவில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மதீனாவில் சில பேர் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுட்டு போனோம், நீங்க போய் அந்த ஊர்ல ஜும்மா நடத்திக்கிறீங்க. அப்ப அங்க அமீர் இருந்தாரா? அங்க ஆட்சி இருந்துச்சா? அங்க ஒரு காலி இருந்தாரா? பஹ்ரைன்ல இருந்து வந்தாங்க, ஜுவாசாங்கிற கிராமத்துல இருந்து. அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க உங்க ஊர்ல கிராமத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஜும்மா நடத்திக்கிறீங்கன்றாங்க. அப்ப கிராமங்கள்ல எல்லாம் ரசூலுல்லாஹ் ஜும்மா நடத்த அனுமதிச்சு இருக்கும்போது இவர்கள் மன்னர்களுக்கு சப்போர்ட்டாக, மன்னர்களுக்கு சாதகமாக மார்க்கத்தை வளைப்பதற்காக வேண்டி பெரிய ஊர்ல மட்டும் நடத்துங்க. அப்படின்னா என்ன பேச உளவுத்துறை மூலம் அரசாங்கம் தெரியும். சின்ன ஊர்ல ஜும்மா நடத்தினா மக்களுடைய எதிர்ப்பு தூண்டி விட்டால் அரசாங்கம் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு சாதகமா இருப்பதற்காக வேண்டிய அனைத்து மக்களுடைய ஜும்மா நாசமாக்கணும். இந்த முகலாயர்கள் ஆட்சி போன பிறகுதான் ஊர் ஜும்மா நடத்தணும், தெரிஞ்சுக்கங்க. முஸ்லீம் ஆட்சி அடைஞ்சு பாருங்களேன், அந்த காலங்கள்ல எல்லாம் சின்ன ஊர்ல ஜும்மா கிடையாது, சட்டம் ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. இவங்க போன பிறகு குபுர் நாடு இங்க ஜும்மா நடத்திட்டு இருக்கிறோம். முஸ்லீம் ஆட்சியில் என்ன கிடையாது, ஜும்மா கிடையாது, இங்க நடத்த விடல. பெரிய பெரிய ஊர்களெல்லாம் ஜும்மா நடத்த விட்டாங்க, அது அவங்க சட்டம். இது என்ன எடுத்தீங்க? இது மார்க்கமா? இப்படி சொன்னவர்கள் இறையச்சமுடையவர்களா? இவர்களை நம்பி நம்ம இவங்க சொல்ல பத்துவா எடுத்து நம்ம செயல்படுத்த முடியுமா? அதை பார்க்கிறோம். இது எங்க இருக்கு? துருல் முக்தார்ல 2வது வால்யூம்ல 137வது பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இதான் துருல் முக்தார் ஒரு முக்கியமான ஆத்தன்டிக்கான கிதாப் அவங்களுக்கு, அதுதான் உலகம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒருத்தர் இமாமத் செய்யறாரு. இமாமத்துக்கு என்ன தகுதியான இறையச்சம் உள்ளவன்னு சொல்ல முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நல்லா ஓத தெரிஞ்சிருக்கணும்.
இமாமுக்கு தகுதி என்னது? ஓத தெரிஞ்சிருக்கணும், சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும் சொல்லணும். தொழுகையுடைய சட்டத்தை ஒழுங்கா தெரிஞ்சா தான் ஏதாவது மறதி இருந்தா என்ன செய்யணும் அப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது. இதுதான் சட்டத்துல தான் இருக்கு மார்க்கத்துல. அப்ப நல்ல ஓதக்கூடியதா இருக்கணும். அக்கரவுக்கும் அக்கரங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். அக்கரன்னா நன்கு ஓதுவோர், நன்கு அறிந்தவர். இப்படிதான் ரசூலுல்லாஹ் ஒரு சட்டம் போட்டாங்க. இமாமா இருப்பவருக்கு தகுதி என்னன்னு கேட்டா நன்கு ஓத தெரிஞ்சவராகவும், அந்த தொழுகை சம்பந்தமான சட்டம், உலகத்து சட்டம் தெரிய தேவையில்லை, தொழுகை நடத்துவதற்குரிய சட்டத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரா, இவ்வளவுதான் தகுதிங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்றாங்க இமாமுக்கு தகுதி என்ன அப்படின்னு கேட்டா அஹ்சனு சௌத்தன், நல்ல குரல் இருக்கணுமா. சரியா குறைஞ்சிருப்போம் கேட்கிறவங்க இனிமையா இருக்கணும் அப்படி சொன்னாங்கன்னு விட்டு போயிடலாம், அப்படின்னு ஆதாரம் கிடையாது, சரின்னு விட்டுருவோம். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா சும்மல் அஹ்சனு சௌஜத்தன், ஒரு இமாம நீங்க போறாங்க அவன் பொண்டாட்டி அழகா இருக்கணும். அவன் அழகா இருக்குன்னு பரவாயில்ல, ஒரு ஆள் இமாமா இருப்பதாக இருந்தால் என்ன செய்யணும், அவன் மனைவி அழகா இருக்கணும். அவன் பேசிமாம சேர்க்கிறான் முன்னாடி கூட்டிட்டு வா, மனைவி அழகா இருக்கணும் சேர்க்கணும். அப்ப நமக்கு தெரியும் அழகா இருக்கிறது, அப்படிதான் அர்த்தம் இருக்காது. அப்ப என்ன சட்டம் இது? ஒருவன் இமாமா சேர்ப்பதற்கு தகுதி என்னவென்றால் அவன் மனைவி அழகா இருக்க வேண்டும். இது மூளை நூலில் எழுதிட்டாங்களா, இது விளக்க ஒரு கீழே எழுதா. ஏன் என்று கேட்டால் மனைவி அழகா இருந்தா தான் வேற ஆள பார்க்க மாட்டான், இமாம் இல்லாட்டி பாஞ்சிருவான் அப்படி எழுதிக்கிறாங்க. இது அதோட கவனமா இருக்கு. இந்த தப்சீர் என்ன இருக்குது, அதுக்கு மேல கவனமா இருக்குது. அப்ப மனைவி அழகா இருக்கணும் எங்க இருந்து நீ எடுத்த? இமாமா இருந்தா குர்ஆன் ஓத தெரிஞ்சு சட்டம் சொல்லு, அதை விட்டு தெரிஞ்சிருப்போம். அல்ல இதெல்லாம் மனைவி அழகா இருக்கணும். அதுக்கப்புறம் சும்மல் அக்சர் மாலன், அதிக பணம் உள்ளவனா இருக்கணும். ஒரு பேசமா இருக்க முடியாது. மதுகபு சட்டப்படி எல்லாம் 1,000 ரூபாய்க்கு பாத்தியா இருக்கிற நீ இமாமா இருக்க முடியுமா? எப்படி இருக்கணுமா? சும்மல் அக்சர் மாலன், ரொம்ப காசு உள்ளவனா இருக்கணும். அப்ப காசு உள்ளவர்களுக்கு தான் தலைமை தாங்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அது கொண்டாடி அழகா இருக்கணும். அடுத்து பணக்காரனை தேர்ந்தெடுக்கணுமா, பணக்காரனா இமாமா இருக்கணும். இப்படி மார்க்கத்தில் இருக்கா? பணத்தை எல்லாம் பாப்பானா? ரசூலுல்லாஹ் பெரிய பணக்காரால ஒரு பேரிச்சம் பழத்தை 3 நாளுக்கு இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு தகுதி இல்லையா? இவங்க சொன்ன கருத்துப்படி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல இருந்தது பெரிய ஏழை, ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் இமாமத் பண்ண செல்லாத ஆயிருமே எழுதி வச்சுக்கிறாங்க. சும்மல் அக்ஸரு மாலன், காசு ரொம்ப இருக்கணுமா? இமாமத்து தகுதி எல்லாம் ஜனாதிபதி தகுதி இல்லை, இமாமத்துக்கு தகுதி. அப்ப சும்மல் அக்ஸரு ஜாகன், அடுத்து பதவியில யாரு கூட பார்க்கணும். நீ கவுன்சிலரா எம்எல்ஏ நிக்கணும், போ கவுன்சிலர் போ பார்க்கணுமா? ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி இருக்காருன்னு எம்பி தான் தகுதியானவர். இருப்ப ஏன் இவர் இந்த 2 பேரோட பதவியில கூட்டவரா இருக்காரு. ஒரு வார்டு கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவர் பதவி கூட, இப்படி பதவியை பார்க்கணுமா? நீ என்ன பதவி வச்சிருக்கிற, இதுக்கு இமாமத்து என்ன சம்பந்தம் கேட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. சும்மா அவங்க சவுப்பன். அதுக்கப்புறம் ஆடை நீட்டா இருக்கணும், இதை நீங்க ஒத்துக்கலாம். நீட்டா ஆடை இருக்கணும், பாக்குறது நல்லா இருக்கு ஒத்துக்கலாம். ஹதீஸர் கிடையாது, ஏதோ கொஞ்சம் லாஜிக்காச்சு இப்படி ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இதுதான் முக்கியம். சும்மல் அக்பர் ராஷ்டன், மண்டை பெருசா இருக்கணும். இமாமா இருந்தா இருக்கணும், தலை பெருசாக இருக்கணும். தலை ஏன் பெருசா இருக்கணும்? தலை பெருசா இருப்பதற்கு என்ன என்ன காரணம்? சூப் போடுறதுக்கா? ஆட்டுத்தலை மாட்டுக்கணும், அது தலை பெருசா இருக்கலாம். மனுஷனுக்கு ஏன் தலை பெருசா இருக்கணும்? அப்ப எருமை மாட்டுதான் உனக்கு இமாமா இருக்கணும். பாருங்களேன். அப்ப சும்மல் அக்பர் ராஷன், தலை பெருசாக இமாமத்தின் தகுதிகள் போட்டு எழுதினான். நான் சொன்ன கீழ்பாகத்துக்கு அனுப்பணும், அப்படி இருக்கா இல்லையா? அதான் அறிஞர்களுடைய கருத்து மாதிரி இருக்கணும். தமாசுக்கு சொன்னா நெசமா சொல்லணும். இது அனுபவிச்சு ரசிச்சு பார்த்தா சொல்றேன். இது கண்டிப்பா எழுதினவன் இன்றைக்கு வாழ்ந்தான்னு சொன்னா இதை எழுதினவனுக்கு என்ன சர்டிபிகேட் தரேன்னு போய் உளவியல் நிபுணர்கள் கேட்டா இவன் ஒரு மரகணவன் தருவாங்க. நீங்க இப்போ இந்த தமிழ்ல மொழிபெயர்த்து இப்படி ஒருத்தர் எழுதியிருக்கிறாருங்க, இவருக்கு என்னங்க நிலைன்னு கேட்டா கேட்டு பாருங்க, மனநோயாளி சொல்லுவாங்க. அப்ப மனநோயாளிக்கு நிகரான வகையில உலர்னது எல்லாம் மார்க்க சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு அசுமர உழுவன், உறுப்பு சின்னதா இருக்கணும்ன்றாங்க. தெரியல, மண்டை பெருசா இருக்கிறது, உறுப்பு சின்னதா, உறுப்புகள் உடல் உறுப்புகள் சொல்றாங்க. அப்படி விளக்கம் கொடுத்துக்கணும். வேற அர்த்தத்தில் நாங்க சொல்லலன்னு விளக்கம், நாங்க வேற அர்த்தத்தில் சொல்லவில்லை, உறுப்பு தான் சொல்லுகிறோம் என்று செய்யறாங்க. தப்சீர் வரை கீழே கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா இது மாதிரி துருள் முக்தார்ல 1வது வால்யூம்ல 558வது பக்கத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம இது மார்க்கத்துக்கு இது சரியா? இமாமாக இருப்பவருக்கு தகுதி இப்படிலாம் இருக்கணும் விட்டு அடிச்சவன் மத்தவனையும் அடிச்சிருக்க மாட்டான். அவன் சொல்லக்கூடிய தலாக்கு சட்டம் இப்படி கரெக்டா இருக்கும், அவன் சொல்லக்கூடிய பொருட்கள் வாங்கல ஹராம் ஹலால் சட்டம் இப்படி கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி தான் அது செஞ்சிருப்பான். இபாதத்துகள் இப்படி நல்லா விளையாண்டுருக்காங்க, அல்லாவை நோக்கி செய்யற இபாதத்துகளே இப்படி விளையாண்டுருக்கிறார்களே. ஆனால் நம்மளுடைய பொருட்கள் வாங்கலுக்கு அவங்க சொன்ன சட்டங்கள்லாம் இப்படி சரியா இருக்கு, அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணி போனா எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும்? சிந்திச்சு பாக்குறோம். இது மாதிரி இது ஒன்னாச்சா. அடுத்து
இப்ப பெறை பார்க்கறதுக்கு பெறை முதல் தலைப்பறை எல்லாரும் பார்க்கணும், பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவோம், இப்ப நின்று பார்ப்போம். ஒருத்தன் பார்த்துட்டான்னு வைங்களேன், ஒருத்தன் பார்த்து என்ன செய்வான், இங்க வரான்னு கூப்பிட்டு சொல்லுவோம். எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க. ஒரு 20 பேர் 2 10 பேருக்கு என்ன செய்யும் தெரியும், அவன் கண் பார்வை பொறுத்து அதோட தன்மையை பொறுத்து தெரியும். இது சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது பிறையை பார்த்தோம் என்று சொன்னால் அதை காட்டி யாருக்கும் சொல்லக்கூடாது. பிறை பார்த்து நிறைய பிறை இருக்கு, என்னடா இருக்கு பாரு, எப்படி கொண்டே பாப்பா அப்படி சொல்லணுமா, இஷாரா பண்ணி சொல்லக்கூடாது. வானத்தில் பிறை இருந்தால் பிறை இதோ இருக்கும் காட்டி விடாதீர்கள். ஏனென்றால் இது அன்மகம் அமலில் ஜாகிலியாக்களுடைய செயல். எது ஜாகிலியா செயல்? எழுதுன ஜாகிலியா மடையன், இது மடையனுடைய செயல். எது மடையனுடைய செயல்? பிறை இருந்தா 4 பேர் காட்டுறது, கையை நீட்டுறது அறிவாளி செயல். இப்படி செய்யறது மடையன். இந்த மடையனா இருந்துகிட்டு இதை மடத்தனம் இருக்கிறான் பாருங்களேன். பிறைய கண்ட தலைப்பிறை எப்படி 4 பேர் பார்ப்பான்? ஒருத்தர் கண்டது தெரிஞ்சு 4 பேர் இருந்தாருன்னு சொல்லுவான். இங்கிட்டு பாரு பணமரத்து கடையில் பாருன்னு சொல்லுவானா இல்லையா? அப்படி காட்டினதுன்னு தெரியும், காட்டு இஷாரா பண்ணக்கூடாது. அப்ப இதா ராவுல் ஹிலால பிறையை பார்த்தார்களே ஆனால் யுக்குரஹு மக்ருஹாக இருக்கும். யுஷீரு இலைஹி அதை நோக்கி கை நீட்டி காட்டுவது மக்ருஹு. அன்னஹு மின் அமலில் ஜாஹிலியா, இது ஜாஹிலியாக்கள் அறியாமை கால மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய செயல். இவங்க எங்க வைக்கிறது? இவங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறீங்க? இது அபு ஹனீஃபாவா? இந்த மாதிரி எல்லாம் அந்த இமாம் உடனே இருப்பாரு. இவனு நூஸ்தனமா எழுதிருப்பாங்க. இவனா வந்து 400 வருஷம் முன்னாடி புத்தகம் எழுதிக்கிட்டு இதெல்லாம் அபு ஹனீஃபா மதுஹப்னு சொல்றாங்க. வழங்குதா இல்லையா? இது ஒரு சட்டம். அதே மாதிரி இப்ப கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, புருஷன் காண போயிட்டான். கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கணவனை காணாம், தேடி பாக்குறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அப்ப ஒரு சொத்து 10,000 தான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். வீடு வாசலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனிதன் உணர்வுகள் இருக்க, இவன் போயிட்டாங்க. மனைவிக்கு அவளுக்கு ஆசாபாசங்கள்லாம் இருக்குது, அவளுக்கு தேவைகள் இருக்கு, அவருக்கு இல்லறம் அவசியம் இருக்கிறது. அப்ப அது ஒரு முடிவு எடுத்து ஆகணும். ஒருத்தன் காணா போயிட்டாங்கிறக்காண்டி 50 வருஷம் 100 வருஷம் இருக்க முடியுமா? அப்ப கணவனை காணவில்லை என்று சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளான சட்டம் ஹதீஸ் பிரகாரம். மதுஹப் சட்டப்படி என்ன செய்யணும்னா, புருஷன் காணா போய்விட்டால் இவன் வெயிட் பண்ணணுமா? எவ்வளவு வெயிட் பண்ணணும் கேட்டா, கதிரி 90 சனம், ஒருத்தர் 120 வருஷம் வெயிட் பண்ணணும்ட்டாரு. ஒரு ஹனபி அறிஞர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, புருஷன் காணா போன தேதியில இருந்து 120 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆள் வரலன்னு சொன்னா மூத்தா போயிட்டான், அப்பதான் முடிவு வரணும். அப்ப கல்யாணம் ஒரு 20ல பண்ணிருப்பாங்க, 120 வருஷம் வெயிட் பண்றாங்கன்னு வைங்க. இந்த அம்மாவுக்கு 140 வயசு, 140 வயசுல புருஷன் தான் அறிஞ்சுக்கிட்டு புது பொண்ணு அலங்கரிச்சு மாப்பிள்ளை தரணுமா? என்ன எழுதிக்கிறாங்க? இதனால என்ன நன்மை? அவன் 120 வருஷத்துக்கு செத்தாண்டு முடிவு எடுக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு என்ன நன்மை? அப்ப மலையாள மார்க்கத்தில் விளையாடுறாங்க, அறிவு கிடையாது, சிந்தனை கிடையாது, இப்படிலாம் சொல்றேன். இவனுடைய விளைவு என்ன? பெரிய குரானேச ஆராய்ச்சி இல்லாம போயிட்டு போகுது. மூளையாவது வேணுமா இல்லையா? இப்படி சொல்றேன். ஒருத்தனை செய்யறாரு 120 ரொம்ப அநியாயமாக இருக்கிறது. 90 சனா 90 வருஷம் தான் கரெக்டா இருக்குது. 120 ஆதரவு கிடையாது. ஒவ்வொரு அறுபக்கு இதுதான் அந்த பெண்களுக்கு மென்மையான நன்மை தரக்கூடிய சட்டம். ஒருத்தன் 120 தானா, அது 120 சொல்லிவிட்டு இன்னொருத்தன் சொல்றான் செய்யறான் 90 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 90 வச்சுட்டா என்ன ஒரு வாழ்வாங்கள முதல்ல பெண்கள்லாம். 25 வயசுல காணா போயிட்டான், பொம்பளைக்கு 25 வயசு, அப்ப காணா போயிட்டான். காணா போனதுல இருந்து 90 வருஷம். அப்ப 115 ஆச்சு அந்த பொம்பளைக்கு வயசு. 115 வயசு வந்தோடனே அம்மா புருஷன் செத்துட்டாரு, நீங்க தான் செத்து முடிவு எடுத்துட்டோம், மறு வேலையை பாருமான்னு சொல்ல முடியுமா? இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். எழுதிவிட்டு அலையில் பத்துவா பல கருத்தை சொல்லியிருப்பார்கள். இதுதான் பத்துவா. பல பேர் பல கருத்தை சொல்லியிருப்பார்களாம். தீர்ப்புக்குரிய சொல்லி என்ன இதைத்தான் பத்துவா தரணுமா? அலையில் பத்துவா. இதன்படி 90 120 கிறுக்குத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். 90 கிறுக்குத்தனத்தை என்ன செய்யுங்க, பத்துவா கொடுங்க எழுதிக்கிறேன். இது துருல் முக்தார்ல தான் 4வது வால்யூம்ல 296 பக்கத்தில் இருக்கிறது. அப்ப இதை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மார்க்கும் தெரியல, சட்டம் தெரியல. ஒருத்தன் காணா போயிட்டான்னா இது ஏன் எத்தனை வருஷம் எதிர்பார்க்கிறீங்க? ஹதீஸ் படி என்ன சிம்பிள் மேட்டர். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் புருஷன் இருக்கும் போதே வேணான்னு சொல்லலாம்ல. புருஷன் உசோட இருக்கிறான், காணா போகல, எனக்கு வேணான்னு சொல்லி குலா வாங்கிட்டு போகலாம்ல. அதே மாதிரி வாங்கிட்டு போற. புருஷன் காணா போயிட்டான், எனக்கு குலா கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா வேலை மேல முடிஞ்சு வச்சுக்காத. இத்தனை வருஷம் நீங்க கணக்கு பண்றீங்க. அவளுக்கு என்னைக்கு தேவைன்னு நினைக்கிறாளோ, எவ்வளவு பொறுமையா இருந்து பார்க்கணும், அவ விடுங்க. அவனுக்கு இதுக்கு மேல முடியாதுன்னு நினைக்கிற காலத்துல அவ புகாரை கொடுத்து ஜமாத்துல சொல்லி குலா வாங்கிட்டு போக வேண்டியதானே.
சிம்பிளான ஒரு விஷயம், பெண்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த விஷயத்தை கெடுத்து நாசமாக்கி இந்த சட்டத்தின்படி என்னவா நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. முஸ்லீம் ஆட்சி நடக்கக்கூடிய முதலாய முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்களே, அப்ப எத்தனை பொம்பளை இருந்தா நடந்திருக்கும். காணா போயிட்டாண்டு. இந்த காலத்துல காணா போனா கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த காலத்துல காணா போனா கண்டுபிடிக்க இயலாது. பேப்பர்ல போட இயலுமா, வாட்ஸ்அப்ல போட இயலுமா, பேஸ்புக்ல போட இயலுமா, டிவில ரேடியோவில் விளம்பரம் கொடுக்க முடியுமா? போனாண்டா போனது அங்க பார்த்து சொல்ல போறானா? காணா போனதுதான். அப்ப எத்தனை பெண்களுக்கு 90 வருஷம் இதுன்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை பெண்கள் புருஷனை இழந்து 90 வருஷம் அப்படி எங்கிட்டு அவங்க இந்த வாழ்க்கை இல்லாம இறந்து போயிருப்பாங்க. இந்த சட்டத்தினால தானே. இது எதுக்கு நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸுக்கு வாங்கினா எந்த பிரச்சனை இருக்காது. அப்ப சிந்திச்சு பார்க்கும்போது இதுவும் நல்லா தெரிகிறது. இவங்களுக்கு இறையச்சமும் இல்ல, உலக ஜெனரல் அறிவும் இல்ல, உலக அறிவாச்சும் இருக்கான்னு பார்த்து அதுவும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் படி என்ன தீர்வுன்னு அதாச்சும் தெரியுது, அதுவும் தெரியல. இதை ஏற்றி பிடிக்கதான் இவன் ஆலிமா. இவன் இப்படி இருந்தா படிச்ச ஆலிமா எப்படி இருப்பான்? இந்த புஸ்தகமே சில இடத்துல இருந்தா இவங்க இந்த ஆலிமன்னு சொல்றீங்களா, இவங்களோட இனிமை எப்படி இருக்குங்களா? இந்த இனிமை திறமை படிச்ச ஆலிமன்னு சொல்றீங்க. 7 வருஷம் படிச்சான்னு இருக்கீங்களே, 7 வருஷம் படிக்கிறதுனால ஆலிமா நாங்க இருக்கிறோம். நீங்க சொல்லணும் 7 வருஷம் படிச்சு இந்த ஆலிமா தான் நாங்க எடுத்திருக்கோம். நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க 90 வருஷம் 7 வருஷம் படிக்கிறதுனால ஒழுங்கான இனிமை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த அளவுல இருக்குது. அதே மாதிரி இப்ப நம்ம குர்ஆன்ல அல்ஹம்து சூராவுடைய சிறப்பு எவ்வளவு நமக்கு தெரியும். அது தொழுகை ஒவ்வொரு காலத்துல போகிறோம். குர்ஆன்லயே அந்த சூறாவை புகழ்ந்து அல்லாஹ் என்ன செய்யற ஒரு ஆயத்தை இருக்கிறான். உலகத ஆத்தைனாக சபாம் மினல் மசானி, திரும்ப திரும்ப ஓதும் 7 வசனங்களை நமக்கு தந்திருக்கிறோம். குர்ஆன்லயே சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை பற்றி ஒரு சிறப்பித்து அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு முக்கியமான ஒரு சூரா அது. உம்முல் கிதாப் அதுக்கு பேரு. குர்ஆனுடைய தாய் உம்முல் குர்ஆன் அப்படின்னு பேரு. அந்த உம்முல் குர்ஆனை பற்றி எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, லவ் ரவுஃப, ஒருவனுக்கு இந்த மூக்கு உடைஞ்சிரும்ல, சில்லி மூக்கானது, அந்த மூக்கு உடைந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும்ல, மூக்கு உடைந்து ரத்தம் வறுமையானால் கத்தபல் ஃபாத்திஹத பித்தமி, அல்ஹம்து சூராவை ரத்தத்தினால் அலா ஜபஹத்திஹி அவனுடைய நெற்றியிலையும் அன்பிஹி அவனுடைய மூக்கிலையும் எழுதினால் ஜாஸ, அப்படி எழுதலாம். ரத்தத்தினால் என்ன செய்யலாம்? அல்ஹம்து சூராவை எழுதலாம். ஏனென்றால் இஸ்திஸ்வாயி, அது நோய் நிவாரணத்திற்காக வேண்டி அப்படி எழுதி கொள்ளலாம். இது பரவாயில்லை. ஒபில் பௌலி மூத்திரத்திலையும் எழுதலாம். இப்படி அல்ஹம்து சூராவை என்ன செய்யணுமா? மூத்திரத்தை பேஞ்சி துட்டு அதனால நெத்தியில என்ன செய்ய, ஒருத்த மூத்திரத்தை பேஞ்சு இன்னொருத்த நெத்தியில் எழுதுறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூத்திரம் தான் இங்கு. அவ மூத்திரத்தை ரத்தத்தை இங்காக கொண்டு அல்ஹம்து சூராவை நெத்தியில் எழுதினா சொல்லுவானா? அல்ஹம்து சூராண்ட என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? எது இல்லாவிட்டால் தொழுகை இல்லையோ, எது இஸ்லாத்தினுடைய ஆணிவேராக இருக்கிறதோ, குர்ஆன் ஒட்டுமொத்த குர்ஆனுக்கு தாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த குர்ஆனுடைய அந்த சூறாவை மூத்திரத்தினால் தொட்டு எழுதுன்னு யாரா இருப்பான்? அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவனா இருப்பானா? இதை வெக்கமெல்லாம் மனசுல கோவம் வர மாட்டேங்குதுங்க. இது கொடுத்தனூர் ஆத்திரம் உண்மை இல்லையா? இதை தூக்கி பிடிக்கிறாங்க. ஆமா தப்பா எழுதிட்டாங்க, நாங்க அதை மட்டும் திருத்திக்கிறோம், வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் என்ன நோய் நிவாரணத்தை எழுதிக்கிற வேண்டியதானே? இப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் இது மதுஹப்ல உள்ள சட்டம். அதுக்கப்புறம் கேட்டா இதுல சில பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இது ஆனா இப்படி அனுமதி கொடுக்க கூடாது அப்படி சில பேர் எழுதிட்டாங்க விளக்க உரையில. ஆனால் இது சரியான சரி இல்லைன்னு ஒருத்தர் மறுக்கிறார். அதை எடுத்து காட்டுவாங்க. அது இருக்குது ஆனா மறுத்து இருக்கிறாங்கன்னு காட்டுவாங்க. மறுத்து இருக்கிறாங்கல்ல, அது கீழே படி. இன்னொருத்தர் சொல்ற அதுல மறுக்கப்பட அனுமதிக்கலாம் என்று சொல்லிவிட்டு உம்முல் ஃபத்வா தான் ஃபத்வா முதல்ல செய்யலான்ட்டாங்க. அடுத்து ஒரு ஆள் மறுத்தது போட்டாங்க. அடுத்து போடுறாங்க இதுல செய்யலாம், என்னால் இதான் ஃபத்வா. தாகமா இருக்கிறவர்கள் எப்படி ரத்தத்தை குடிக்கலாமோ, நிர்பந்தத்துக்காக வேண்டி தண்ணி கிடைக்காட்டி அந்த மாதிரி நிர்பந்தத்துக்காக வேண்டி மூத்திரத்தினால் அல்ஹம்து சூராவை நெத்தியில் எழுதலாம்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை இப்படி ஒருத்தன் சொன்னால் என்ன செய்வீங்க? ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் உங்க குர்ஆனை மூத்திரத்தில் எழுத வேண்டும் நினைச்சீங்க, இந்த சுன்ன ஜமாத் என்ன செய்யும்? கொஞ்சம் இல்லையா? அப்ப நீ மதுஹப்ங்கிற பேர்ல எழுதி வச்சிருக்கேப்பா, நீ நெத்தியோட முக்கியமான பாட்டு அது அதுல போய் எழுதி சொல்ற, மூத்திரத்தை தொட்டு எழுதி சொல்ற, அல்ஹம்து சூரா தொட்டு எழுதி சொல்ற. அப்ப ஒருத்தன் நஜீஸ ஒருத்தன் மேல பூசி விடுற, அதனால குணமடையும் சொல்ற. இந்த சிவா கிடைக்கும் இவன் சொன்னவன் யாரு? எங்க இருந்து இந்த வகை உனக்கு வந்துச்சு? அப்ப கொஞ்சம் கூட அல்ஹம்து பத்தி பயம் இல்ல, இறைவனை பத்தி பயம் இல்ல, சூரா பத்தி பயம் இல்ல, குர்ஆனை பத்தி பயம் இல்ல, எந்த ஒரு அச்சம் இல்லாத ஒருத்தனை எழுதியிருப்பான். இதே ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தன் சொன்னால என்ன கதிக்கு ஆவான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவருடைய குருட்டு பக்தி இதை கூட உணர வைக்க மாட்டேங்குது. ரத்தம் வெடிக்கிற அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறாரு அல்ஹம்துன்னு. ரத்தம் வெடிக்க நமக்கு அல்ஹம்து சூரா குப்பை பெருசா? இந்த குப்பையை கொடுத்துறான்னு சொன்னா கோபம் வருது.
நீ அல்ஹம்து மூத்திரத்தில் வச்சு அதோட இது பெருசா நாங்க சொன்னது கொடுத்துதான் வேணும். இந்த மாதிரி புஸ்தகத்தை கொளுத்திதான் ஆக வேண்டும். அவ்வளவு கொடுத்த ஒரு தகுதியானது நீ மதுஹப்னு சொல்லி கொடுக்குறாய் என்று நம்ம கேட்கிறோம். அப்ப இது ஒரு விஷயம் எங்க இருக்குன்னு கேட்டா துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 210ஆம் பக்கம் மூத்திரத்தில் அல்ஹம்து எழுதுறது துருல் முக்தார்ல இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம இஸ்லாத்தை ஒழுங்கா கடைப்பிடிக்காத காலத்தில் வளருது. சஹாபாக்கள் காலத்தில் வளர்ந்துச்சுன்னா அவங்க வாழ்ந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு வளர்ந்துச்சு. இன்னைக்கு நம்ம யாருமே இஸ்லாமியர்கள வாழல. அதிகமான மக்கள் பேருக்கு பாரம்பரிய ஆத்தா முஸ்லீம் வாபா முஸ்லீம் நானும் முஸ்லீம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆனாலும் நம்ம இஸ்லாத்தை கடைப்பிடிக்காட்டாலும் ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறோம். தொழுவாதகனா இருந்தாலும் சரி, குடிகாரனா இருந்தாலும் சரி, பேரளவுக்கு முஸ்லீமா ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அந்த சகோதரத்தை கடைப்பிடிக்கிறான். என்ன கடைப்பிடிக்கிறான்? பள்ளியாசலுக்கு வந்து நேத்து வந்த கேட்பானாச்சு. நேத்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தவர் முதல் வருஷத்துக்கு வந்துட்டாரு. ஒரு குடிகாரன் வர்றான், ரவுடி, முஸ்லீம் ரவுடி. அவன் பள்ளிய விட நான் தான் சொல்லுவானவன். அவனோட பள்ளிய முந்தி வந்து அவர் முந்தினவர். இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல என்ன இல்ல, முந்தி வந்தவன் பிந்தி வந்தவன் ஏற்றதாலும் மொழி வரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் வழங்கி வச்சிருக்கிறோம். இந்த ஒண்ணுக்கு தான் வந்துட்டு நாளை தெரியுங்க. எல்லாத்தையும் நாசமாகிவிட்டோம். இந்த ஒன்னை எல்லாரும் காப்பாற்றுறோம். இஸ்லாத்தில் அந்த ஏற்றத்தாழ்வு பிறப்பின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், குலத்தின் அடிப்படையில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்பதை நம்ம உறுதியா எல்லாரும் கடைபிடிக்கணும். ஜனாதிபதிகளாக எத்தனை பேர் இருந்தாங்க? 3 ஜனாதிபதி நாட்டில் இருந்தாங்க. ஃபஹ்ருதீன் அலி அஹ்மத் இருந்தாரு, அது ஜாகிர் ஹுசைன் அதுக்கு முந்தி இருந்தாரு, இப்ப அப்துல் கலாம் இருந்தாரு இந்தியாவுடைய ஜனாதிபதிகளாக. அவங்க எல்லாம் ஜும்மா மஸ்ஜிது தொண்ணாடி தொழு வருவாங்க. ஜும்மா மஸ்ஜிதுக்கு டெல்லி ஜும்மா மஸ்ஜித் இருக்குல்ல, தொழு வருவாங்க. லாஸ்ட் வரைக்கும் கடைசியெல்லாம் நிக்கணும். ஜனாதிபதி வர முதல் வருஷம் நம்ம நிப்பாட்ட மாட்டோம், அவரும் கேட்க மாட்டோம், நம்ம நிப்பாட்டவும் மாட்டோம். இப்படி கடைபிடிக்கக்கூடிய இந்த கொள்கை உறுதிக்கு தான் இஸ்லாம வளருது. என்ன நினைக்கிறான்னு கேட்டா, அல் அஜமியு லா யகூனு குஃபூனில் அரபியத்தி, அரபி பேசுறவனுக்கு அரபி பேசாதவன் ஈக்குவல் கிடையாது. அது ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க கடைசி வயசுல, லா ஃபضل அரபியின் அது அஜமியின், அஜமியை விட அரபிக்கு எந்த சிறப்பும் இல்லை. அஜமின்னா வேற பேசுற, அரபி அல்லாத பாஷையை பேசுறவனுக்கு அஜமி. அரபி பேசுறவனுக்கு அஜமிகளை விட எந்த சிறப்பும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேரில் சொன்னாங்க. இவன் எழுதி வச்சிருக்கான், அல் அஜமியு லா யகூனு குஃபூனில் அரபியத்தி. ஒரு அஜமி அரபி பொண்ணு கல்யாணம் பண்ண போறோம், என்ன செய்யணும்? நீ அஜமிக்கு அரபி பொண்ணா, அரபி பொண்ணு எப்படி அஜமி கேட்கறீங்க என்று மறுத்துடணுமா? அது ஈக்குவல் ஆக மாட்டாங்க அரபிக்கு. உலகான அஜமி ஆலிமன், இந்த அஜமி இருக்கான இவன் ஆலிமா இருந்தாலும் சரி, நானும் 7 வருஷம் முடிச்சு அரபியெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் பிறவியில் அரபியா அப்படி கேட்கணுமா? அதாவது அவன் பொண்ணு வந்து அரபி பொண்ணுங்க, இவன் வந்து தமிழ்நாட்டு ஆளு, இவன் பொண்ணை கேட்கறான். அப்ப என்ன சொல்றான்? அரபிங்கிறாங்க. எனக்கு அரபி தெரியும், நானும் 7 வருஷம் படிச்சிருக்கிறேன், சரளமா பேசுவேன், அரபியா நான் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேங்கிறான். நீ பிறவி அரபியா? பிறப்பில் அரபியா இருக்க வேண்டும் அப்படின்னு அப்படி சொல்லணுமா? உலகான அஜமியு ஆலிமன் ஒரு சுல்தானன். இந்த அஜமி சுல்தானாக இருந்தாலும் சரி, இந்த அஜமி இருக்கிறான் தமிழ் பேசுறவன், அவன் மன்னராக இருந்தாலும் சரிதான், அவன் ஆலிமாக இருந்தாலும் சரிதான், ஒரு அரபி பொண்ணுக்கு எப்படி நீக்கலாமா? அரபி பொண்ணு சும்மாவா? அப்ப மொழி வரியை ஒழிச்ச இந்த மார்க்கத்துல அரபி மொழி பேசுறவன் தான் சிறந்தவன். ஒவ்வொரு அசல் அதுவர இதுதான் கரெக்டான சொல்லுவேன். மாற்று கருத்து சொல்லியிருப்பாங்க, கேட்டுறாங்க. ஒவ்வொரு அசல் இதுதான் கரெக்டான கருத்து. இந்த கருத்தை சொன்ன ஒருத்தன் வருமான இஸ்லாத்துக்கு, இது இஸ்லாத்துல உண்டா இந்த கருத்து? இந்த கருத்தை நீ மேல போட்டு பேசுறியா நீ? அப்ப இந்த அளவுக்கு வேற்று எல்லா மொழி பேசுறவனை மட்டும் தாத்தி அரபி பேசுறவன் தான் சிறந்தவன், அபூஜஹலுக்கு சிறந்தவன். அப்ப அவன் உன்னை விட அரபி நல்லா பேசுவான? அப்ப அரபு மொழி பேசுறவன் சிறந்தவங்கிறது என்ன 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 ஆதாரம் இருக்கிறது? ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்ப இப்படி யோசிக்கிறார்கள். இது வந்து துருல் முக்தார்ல 3வது வால்யூம்ல 92வது பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னா பல வகையான சட்டங்கள் ஒன்று சொல்றோம். இதுல சில நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா ஆபாசமா எழுதி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நோம்புல பெண்களை வச்சு பேசவே முடியாது. அப்போ அசிங்கமாக அந்த அடல்ஸ் புக்கை விட மோசமா இருக்கும். இது உட்காந்து ரசி மாசல ஓதிட்டு இருப்பாங்க. அதை நான் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி சட்டங்கள்லாம் சொல்லல, கிறுக்குத்தனங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை எடுத்தா எனக்கு கோவம் வரும். அவ்வளவு இருக்கு. அதுக்கு ஒரு சபை இந்த மாசம் அது வேணாம், இந்த இடம் வேண்டியதுல நீங்க இப்படி இருக்குன்னு விளங்கிட்டா போதும். ஆனா அது விவரமா தெரிஞ்சுக்கிறது விரும்பினா விவாதத்துல கேட்டுக்கணும். விவாதத்துல எதிரியை வச்சுக்கிட்டு நினைக்கிறோம், இந்த இந்த அசிங்கத்துக்கு பதில் சொல்லு, இந்த ஆபாசத்துக்கு பதில் சொல்லு கேட்டுக்கிறோம். மதுரை பற்றி விவாத சீடியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அப்ப அடுத்து என்னன்னு கேட்டா, திருடுனா கையை வெட்டணும் இருக்கு. எதுக்காக இருக்குது? குற்றத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி.
இன்னைக்கு திருட்ட ஒழிக்க முடியலன்னு மற்ற அறிஞர்கள்லாம் இந்த சட்டம் கரெக்டுங்கிறாங்க. இஸ்லாமிய சட்டம் வந்தா தாங்க திருட்டலாம் ஒழியும், இதாங்க கரெக்டுங்கிற அளவுக்கு நம்ம சட்டம் அவ்வளவு ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்யறாங்க கேட்டா, திருடுறதுக்கு சில டெக்னிக் சொல்றாங்க. திருட போனீங்கன்னா ஒரு சின்ன பையனை கூட சேர்த்துக்கிறங்க. ஆமா, திருட்டு 2-3 பேர் சேர்ந்து திருடும் பொழுது ஒரு சிறுவன் அல்லது ஒரு கிறுக்கன் கூட இருந்து விட்டால் யாரையும் தண்டிக்க கூடாது. அவனை தண்டிக்காட்டி பரவாயில்லை, சிறுவனை தண்டிக்காத விட்டு, அந்த கிறுக்கனை தண்டிக்காத விட்டு, திருட போகும் பொழுது 2 பேர் 3 பேர் திட்டம் திருட போகும்போது கூட ஒரு சிறுவனை வைத்துக் கொண்டால் அல்லது ஒரு மஜ்னூனை வைத்துக் கொண்டால் அந்த யாருக்கும் ஹத்து இல்லை, யாருக்கும் தண்டனை இல்லை. இப்படி எழுதி வச்சு இது எல்லாத்தையும் பார்த்து நோட்டீஸ் வச்சு விட்டோம்னா திருடமும் என்ன செய்வான், இஸ்லாமிய ஆட்சியில சின்ன பேரை கூட்டிட்டு போவான், அசல் சிறுக்கனை கூட்டிட்டு போவான். எவனும் தண்டிக்க முடியாது, திருட்டு ஜாஸ்தியா போயிடும், தண்டிக்க மாட்டாங்களே. கொஞ்சம் நஞ்சம் ஜெயில போடுவான்னு பயம் இருந்தாதான் அதாச்சும் குறையி. இது தந்திரம் சொல்ல கொடுக்குறானே, அப்ப சின்ன பயல்களை கூட வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அவன் திட்டக்கூடாது. ஏன் உலபிக்கும் சகீரும், ஒரு சகீர் சிறுவன், அவ மஜ்னூன் அல்ல ஒரு கிறுக்கன், அவ மாத்தூகன் அறவெட்டுமாங்கல்ல, அறக்கிருக்கேன், இப்படி இருப்பார்களே. ஆனால் லம் புத்தகம் யாரையும் கைவிட்டக்கூடாது. அப்ப கூட்டு திருடு கூட்டாக திருட வேண்டும், கூட சிறுவனையும் கிறுக்கனை வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தண்டனை இல்லை. இதெல்லாம் யார் எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் குரான படிச்சவனா எழுதியிருப்பானா? இதெல்லாம் ஹதீஸ படிச்சவனா எழுதியிருப்பானா? ஒரு உலகத்தில் எதுக்காக இந்த மாதிரி சட்டம் போடப்படுது ஒரு பொது அறிவு வச்சு அவனாச்சும் இதை எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு கிறுக்கன் எழுதியிருப்பானா? இது எப்படி மதுகலாம்? இதை நாங்கள பின்பற்றணுமா? இதை பின்பற்றாட்டி பிள்ளையாசல் வரக்கூடாது. இது பின்பற்றி அந்த பிள்ளையாசல் வரணுமா? இதை பின்பற்றவா அந்த பிள்ளையாசல் வர வேணாம். அதுதான் தனித்தனியா மருந்து சமயத்தில் போயிட்டு இருக்கிறோம். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு வகை திருடுறதுக்கு தந்திரம். தந்திரமா திருட தலைப்பு எப்படிதான், தந்திரமாக திருடும் வழி என்னன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எப்படி திருடுறது கேட்டா, 2 பேர் போகணும். திருடு தனியா போயிடக்கூடாது. 2 பேர் போய் ஒரு செவத்துல ஓட்ட கண்ணக்கோள் வச்சு ஓட்ட போட்டு அல்ல ஜன்னலை கழட்டிட்டு ஏசியை கழட்டிட்டு போயிடுறாங்க. ஏசி கழட்டி விட்டு அது வழியா ஒருத்தவங்களுக்கு போயிட வேண்டியது. ஒருத்தன் வெளியே இருந்து அவனை ஹெல்ப் பண்ணி ஏற்றி விட்டுட்டு ஏசியை கழட்டி உள்ள ஒருத்தன் போயிட வேண்டியது. போன உடனே அவன் ஜாமான உள்ள இருந்து எடுத்து வெளியே எறியும். வீட்டுல இருந்து என்ன செய்யணும், உள்ள இருந்து ஒவ்வொரு ஜாமான வெளியே தூக்கி போடணும். வெளியே விழுந்துருமா, அப்புறம் சாவகாசமா அந்த அது வழியா வெளியே வர்றோம். இப்ப 2 பேரும் சேர்ந்து ஜாமான கொண்டு போயிட்டாங்க, வண்டி லாரில ஏத்து கொண்டு போயிட்டாங்க. 2 பேரும் தண்டிக்க கூடாது. ஏன்டா தண்டிக்க கூடாது கேட்டா, வெளியே விழுந்ததை எடுத்தான், இவன் வெறுங்கையா போயிட்டு வெளியே வந்தா, இவன் உள்ளது போனா வெறுங்கையா போனா ஜாமானில முதல் போட்டுவிட்டான், அவன் வெறும் வெளியே வர்றான், இவனும் திருடல, அவன் வெளியே கிடக்கிற ஜாமானத்தை எடுத்து அவனும் திருடல. 2 பேர் போனாங்க. யாரு திருடுங்கிற லாஜிக்கா எவ்வளவு பெரிய பயங்கரமான சட்ட நிபுணர்கள் பாருங்க. அப்ப சட்டப்படி என்ன செய்யணுமா, திருடன்னா அந்த பொருளை அவன் எடுத்திருக்கணும், வீட்டுக்கு நுழைஞ்சு அவன் எடுத்திருக்கணும், தெருவில் கடந்த பொருளை எடுத்தான் ஒருத்தன். இவன் என்ன செஞ்சான், போனா ஜாமான் தான் வெளியே போட்டான தவிர அவன் போன மாதிரி வந்துட்டான், ஒரு ஜாமானை எடுக்கவில்லை. ஆக இப்படி ஒரு சட்டம் இருந்தா என்ன உலகத்துல, இந்த மாதிரி எழுதுறது இந்த சட்டத்தில் உலகத்தில் எவன்டையாவது கேளு, நம்மளுக்கு இருக்க நினைக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு சட்டம் எங்க மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இவ்வளவு அசிங்கமாக வெளிப்படையா பயன் பண்ற கூட வெக்கி தலைகுனிற அளவுக்கு ஒரு சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இது என்னன்னு கேட்டா, 4வது துருள் முக்தார்ல 4வது வால்யூம்ல 100ஆம் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இதோட இந்த பல் துளக்கிறதுக்கு இன்னொரு சட்டம் பாருங்க. பல் துளக்கிறதா இருந்தா எப்படி பல் துளக்கணும், எந்த விரல துளக்கணும்? எல்லாரும் எப்படி துளக்குவீங்க? விரல்ல செய்வாங்க, அந்த விரல செய்வோம். சில பேர் கட்ட விரலையும் செய்வாங்க. வலது கையில வலது கையை கட்ட விரல கொண்டு வலது கையை ஆட்காண்டு விரல்னால செய்வாங்க. இப்ப பிரஸ் மிஸ்வாக்கலாம் வந்த பிறகு அதை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, அதை விட்டுருவோம். இவங்க என்ன செய்யறாங்க, விரல்ல பல் துளக்கிற காலத்தில் சட்டம் எழுதுறாங்க. விரல்ல பல் துளக்கிறது அபுதலும் சிறந்த முறை, பல் துளக்கும் சிறந்த முறை தெரிஞ்சுக்க. சப்பாபத்தை சப்பாபாட்டா இது ஆட்காட்டி விரல், 2 ஆட்காட்டி விரல் இருக்குமா ஒரு கையில, இதுல இப்படி பல் துளக்கணுமா? 2 ஆட்காட்டி விரலால், ஒரு ஆட்காட்டி விரலால் கிடையாது, 2 ஆட்காட்டி விரலால் பல் துளக்க வேண்டும். இடது கையினாலே என்ன செய்யணும், பல் துளக்கணும், வலது கையினாலே துளக்க வேண்டும். இதுதான் பல் துளக்கும் சிறந்த முறையா? அப்படின்னு சிறந்த முறை. அது எப்படி செய்யணும்னு கேட்டா, நான் இந்த மாதிரி கொடுக்கல, வேற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னு கேட்டா, எப்போதோ சப்பாபத்தில் யுஸ்ரா, ஃபர்ஸ்ட் இடது ஆட்காட்டி விரலால் முதல்ல துளக்கி விட வேண்டும். அந்த மலை கழுவணும் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா தேய்ச்சி பண்ணல தேய்ச்சி விட்டுற வேண்டியது. அப்படி சொல்றாங்க. எபுதோபி சப்பாபத்தில் யுஸ்ரா, இடது ஆட்காட்டி விரலால் பல்லை நன்றாக துலக்கி விட்டு சும்ம வில் எம்னா,
பிறகு வலது துலக்க வேண்டும். இது ஏற்க முடியாது உங்களுக்கு, மார்க் அறிவே வேணாம். இது சொன்னா இது சரின்னு உங்களுக்கு படுதா? இது இது அவ்வளவு சிறந்ததா? இது இப்படித்தான் இஸ்லாத்துல பழுத்துலகம் ஒரு எழுதி போட்டு போஸ்டர் விட்டு பார்ப்போம். எங்க மத இஸ்லாத்தின் சட்டம் பழுத்துலகம் இஸ்லாத்தின் சிறந்த முறை பின்பற்றுங்க எழுதி விட்டு பார்ப்போம். அவ்வளவு வெக்கி தலைகுனியக்கூடிய விதத்தில் எழுதி வைத்துக் கொண்டு இதை உட்கார்ந்து ரசிகர்களுக்கு மனசால படிப்பாங்க, ருசிச்சு சொல்லி தருவாங்க. தமாசா இப்படி செய்யணுமா? அப்புறம் அதுக்கடுத்து என்ன செய்யணும்? ஒயின்ஷா இஸ்தாக இபுகாமில் இம்னா ஒரு சப்பாபத்தில் இம்னா, அல்லது விரும்பினால் இப்படியும் செய்து கொள்ளலாம். எப்படி? இடது கையில ஆட்காட்டி விரலையும் வலது கையில கட்ட விரலையும் இப்படி 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 செய்து கொள்ளலாம். ஆனா சிறந்தது முதல்ல இந்த கை நடந்த விரலால பள்ள துளைக்கப்பட்டு முதல்ல வருமாங்க. நான் கேட்கிறேன், அசிங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு அதை ஒழுங்கா வேலை செய்யும். வலது கை பழக்கம் உள்ளவனுக்கு அழுத்தம்லாம் கிடைக்குமா? இடது கையில பல்லாம் துறக்க முடியுமா? முதல்ல வராது. அந்தந்த கை இடது கை பழக்கத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் இடது கையில வரும். இதுக்கு வந்து ஒண்ணுமே தேய்க்கவும் முடியாது, வலது போகவும் செய்யாது. அதையும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் வலது கையினால நல்ல காரியத்தை ரசூல்லா செய்வாங்க, கெட்ட காரியத்தை இடது கையினால மூக்கு சிந்துறது கழுவுறது இதெல்லாம் இடது கையில செய்வாங்க. ஹதீஸ்ல இருக்குது. இவன் பல்லு துறக்கிறது இடது கையில செய்யணும், அது ஃபர்ஸ்ட் செய்யணும். அப்ப அந்த மாதிரி எழுதி வைத்தால் எப்படி இந்த மதம் நமக்கு தேவையா? இதுகெல்லாம் எங்களை வெளியே கொண்டு வந்துச்சு. நாங்கள் அதான் படிச்சோம், நாங்கள் மதுரவை படிச்சோம், நாங்கள் மதினாவை படிச்சுட்டு வரல. ஏன் இதை விட்டு வெளியே வந்தோம்? பாக்குறோம் என்னடா இது கண்டிப்பா இது மார்க்கமா இருக்க முடியாது, இது எவன கிருப்பை எழுதி வச்சு நம்ம திரிக்கிறாங்க, அப்படிதான் நாங்களும் வெளியே வர்றோம். இதை பார்த்து வர்றோம். அதே மாதிரி நீங்க பாரு, உலமாக்கள் இருக்கிறவங்க எல்லாம் பாரு, இது சரிதானா, நம்ம நியாயமான கொள்கைலாம் இருக்கிறோமா, நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்க பாரு, நீங்க வந்துருவேன். இதான் உள்ள மேட்ரு. இந்த பழுத்துல ஒரு சட்டம் எங்க இருக்கு? துருள் முக்தார்ல 115 1வது வால்யூம்ல 115வது பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஜனாசா தொழுவோம். ஜனாசா என்னன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி சட்டம் போடணும், அதுவும் இருக்கு. ஜனாசா தொழுவும் போது ஹனஃபி மذஹப் சட்டத்துல 4 தக்பீர் சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்கல்ல. 4 தக்பீருக்கு அப்புறம் சலாம் சொல்லிடுவாங்க. இந்த சலாமை வந்து ஆரம்ப காலத்தில் ஹனஃபி மذஹப்ல எப்படி இருந்துச்சுன்னா வாய்ப்புள்ள சொல்லணும்னு இருந்துச்சு. பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா சலாம சட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. துவக்க காலத்தில் வந்து 4 தக்பீர் ஜனாசா முடிஞ்சவனே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வாய்ப்புள்ள சொல்லிட்டு என்ன செய்வார்? தலையை மட்டும் இமாம் திருப்புவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வாய்னால சொல்ல மாட்டாங்க. பிற்காலத்தில் என்ன ஆயிட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து தொழுகை முடிக்கிறது தெரியணுமா இல்லையா, அப்படி சொல்லி அவங்களாவே என்ன செஞ்சிட்டாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சட்டம் போட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது எழுதுறாங்க, ரகசியமா தான் சலாம் சொல்லணும், ஆனா மக்கள் எல்லாம் சேர்ந்து சட்டம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, இப்ப இதான் சட்டம்ங்கிறாங்க. இப்ப சட்டம் என்னங்கிறது சட்டப்படி செய்யணும்னு ஆதாரம் காட்டுச்சுன்னா பரவாயில்ல, ஜகராத்தான் சொல்லணும், அதான் ஆதாரம் இருக்கு, மக்கள் மாமுக்கு தெரியணும். இவங்க காரணம் என்ன சொல்றாங்க என்று கேட்டா, மக்கள் எல்லாம் அதை விட்டு சட்டம் போட்டு சொல்வது என்று வந்து விட்டார்கள். சமாளின நம்ம காலத்தில் வந்துவிட்ட காரணத்தினால் நாம் அப்படி செய்து கொள்ள வேண்டும். அப்ப மக்கள் எல்லாம் எப்படி போறாங்களோ அந்த மாதிரி போவது சட்டம் ஆக்குனா தான் கத்தம் பாத்தியா எல்லாம் நிக்க முடியும். எதுக்கு செஞ்சாங்க? மக்கள் போற பக்கம் போயிட வேண்டியதான். மக்கள் கத்தம் வரானா அதிகள் இல்லாட்டாலும் ஓது, பாத்தியா வரானா ஓது, ஓது. ஏன் மக்கள் போறாங்கல்ல, மக்கள் போறபடி நடக்கணும் என்பதை ஒரு பேசிக்காக வைத்துத்தான் இது எழுதியிருக்கிறார்கள் என்பது என்ன செய்யறோம். இது வந்து துருள் முக்தார்ல வந்து 2வது வால்யூம்ல 213 இருக்கிறது. இதை விட கேட்டாலே கொந்தளிக்கிற எவனும் ஏத்துக்கிற மாட்டான். விபச்சாரங்கள்லாம் பெருகி போச்சு, அதுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னு எல்லாருமே கற்பழிப்பு விபச்சாரங்கள்லாம் ஜாஸ்தியா போச்சுன்னு வைங்களேன். இப்ப வந்து இஸ்லாத்துல வந்து அதுக்கு வந்து கடுமையான ரஜிமோ அல்லது மரண தண்டனை எல்லாமே என்ன இருக்குது, 100 கசேடி எல்லாம் இருக்குது. இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, ஒருத்தன் ஒரு பெண்ணோட விபச்சாரம் பண்றான், மாட்டிட்டான், கை மையமா என்ன செய்யறாங்க, அரசாங்கத்திலிருந்து இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் பொழுது விபச்சாரம் செய்யும் பொழுது அவங்க 2 பேரும் நினைஞ்சிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவன என்ன சொல்றான்னு கேட்டா, நான் வந்து என் மனைவி என்று நான் நினைத்துக் கொண்டு செய்து விட்டேன் அப்படிங்கிறான். அப்படி சொன்னானே ஆனால் அப்ப வந்து அவனை வந்து தண்டிக்கணும். எழுதிக்கிறாங்க, மனைவி நினைச்சிட்டு செஞ்சிடலாம், செய்யக்கூடாது, தண்டிக்கணும். அதே நேரத்தில் மனைவி என்று நினைத்தேன் அப்படி சொல்லாம உலவு கால ஹிய இம்ராத்தி, என் மனைவி தான், மனைவி நினைத்தேன்னு சொல்லக்கூடாது. இது என் மனைவி தாயா. விபச்சாரத்தில் ஒரு அந்நிய பெண்ணோட மாற்றான், கையங்கிழமை பிடிபடுறான், அது அவனுடைய மனைவி இல்ல. ஆனா என்ன செய்ய மாட்டோன என் மனைவி தான் என்று சொல்லுகிறான். சொன்னால் அவன் மீது என்ன இல்ல, எந்த விதமான ஹத்தும் கிடையாது. உலவித்தா அன்னஹா ஜௌஜத்து, என் மனைவிதான் என்று அவன் தாவா செய்கிறான். ஃபலா ஹத், அவனுக்கு தண்டனை இல்லை. இன்கானத் ஜௌஜத்தன் லில் கைரி, அவள் அடுத்தவன் மனைவியா இருந்தாலும் சரி. சொல்லிட்டாங்களே,
அடுத்தவன் பொண்டாட்டி நமக்கெல்லாம் தெரியுதுங்க. அவன் என்ன செய்யறான்? ஏன் பொண்டாட்டின்றான். ஏன் பொண்டாட்டின்னு சொன்ன பிறகு எப்படி படிப்பீங்க? பொண்டாட்டி சொல்லிட்டான்ல, அடுத்தவன் அது பார்க்காது. அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான்? என் பொண்டாட்டிக்கிறான்ல. அப்ப இந்த விபச்சாரம் செய்தவர்கள் மாட்டினார்களே ஆனால் அவங்க என்ன சொல்லிடுறேன்? அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, யாராவே இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? என்னமோ என் பொண்டாட்டி தான், முடிஞ்சு வச்சுக்காது. இப்ப இது எதுக்கு அல்ல அந்த சட்டத்தை கொண்டு வந்தான்?